எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் என்ன சொல்ல போகிறேன்னா, மண்டை காயுதுங்க. எனக்கு இல்லை நண்பர்களே, ஊரில் நாட்டில் என்னென்ன நடக்குது தெரியுமா? அச்சோ, டிவியை திறந்தா வெளிநாடுகளில் எல்லாம் சண்டை, போர். அந்த நாடு இந்த நாடு எல்லா நாட்டுக்கும் ஒரே சண்டை. அப்புறம் பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் தீயாக போய்கிட்டு இருக்குது எக்ஸாம். அந்த நேரத்தில் கிரிக்கெட் பார்த்திங்கன்னா நைட்டு இந்தியாவுக்கும் இன்னொரு நாடுன்னு சொன்னாங்களே, ஜிம்பாவேவா இல்லை வெஸ்ட் இண்டீஸா, அப்பா பால் குறைய ஹார்ட் பீட்டு குறைஞ்சிரும் போல இருக்கு. எங்கள் வீட்டுக்காரன் பிள்ளை எல்லாம் அப்படியே மூணு பார்த்துட்டு இருக்காங்க. நான் என்ன பண்ணேன், இவ்வளோ நேரம் ஆயிடுச்சுன்னா அந்த நேரத்தில் போய் உட்கார்ந்த பாருங்க, ஹர்திக் பாண்டியாவா அந்த தம்பி அவுட் ஆயிடுச்சு. எங்கள் வீட்டுக்காரர் என்ன சொல்கிறாரு, நீ வந்து உட்கார்ந்த முக்கியமான ஆள் போயிட்டான் அப்படின்னு என்னையே திட்டுறாரு. நான் போய் உட்கார்ந்தனாலே அவன் போனான். சரி பரவாயில்ல விடுங்க, அது ஒரு பக்கம். இப்போ என்ன, வெளிநாடுகளில் சண்டை ஒரு பக்கம், கிரிக்கெட் ஒரு பக்கம், எக்ஸாம் ஒரு பக்கம். இந்த இதில் அடிக்கிற வெயில் பாருங்க, வெயில். அந்த வெயிலேருந்து 2 கிலோமீட்டர் நடந்து வரேங்க. ஏன்னா ஆட்டோக்கு காசு கொடுக்க முடியல. ஏன்னா வர்றதுக்கு 100 ரூபா கொடுக்கணும், திரும்ப என் பையனை கூட்டிகிட்டு போவையில் 100 ரூபா கொடுக்கணும். சரி இதுக்கு எதுக்கு நாம் நடந்து போவோம், ஸ்கூல்லேருந்து வரும்போது பையனை கூட்டிகிட்டு அது 100 ரூபா கொடுப்போன்னு நடந்தே 2 கிலோமீட்டர் வந்தேன். அப்படியே மயக்கம் மாறுது. சரி இவ்வளவு நடக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? ஆசை. அதனால தான் அருளாளர்கள்லாம் பாருங்களேன், யாக்கை நிலையாமை, செல்வம் நிலையாமை, சொத்து நிலையாமை, உயிர் இதெல்லாமே ஒன்றும் இல்லைங்க. இந்த புறத்தில் உள்ள புற சொத்துக்கள், புறப்பொருள் இதெல்லாம் ஒன்றுத்துக்குமே ஆகாது, நிலையானதே இல்லை. அதனால தான் மாணிக்கவாசகர் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? வேண்டேன் புகழ், வேண்டேன் செல்வம், வேண்டேன் மண்ணும் விண்ணும் அப்படி சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா? அப்போ அவரெல்லாம் அப்போயே தெரிஞ்சிருச்சு இதெல்லாம் ஒன்றுத்துக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சு இதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டார். எது வேணும் அப்படின்னா, எது தான் நமக்கு சொந்தம்னா, ஓடும் கவுந்தியுமே உறவு. ஓடுனா என்ன, திருவோடு, எதை சாப்பிட்றதுக்கு அன்னைக்கு கொஞ்சம் வாங்கணும், அது கூட தேவையில்லை. இன்னும் ஞானம் அடைஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் தேவையில்லை. ஒரு கவுந்தியம்னா நம்ம இடுப்பில் கட்டுற அந்த கௌபீனம், கோவணம்னு சொல்கிறது, அந்த மட்டும் இப்போ நினச்சி பார்க்கல அப்படி தாங்க ஆகுது. இது என்ன, இப்போ அந்த டிவியில் பார்த்தோம்னா எத்தனை பில்டிங் அப்படியே கோபுரம் மாதிரி கட்டி வச்சு ஒன்றுத்துக்கு ஆகாமல் மண்ணோடு மண்ணாக போகுது இல்லையா? இப்போ இதெல்லாம் எதுக்கு? இயற்கையாக ஒரு பக்கம், மனுஷனை எப்போ இருந்தாலும் சாவ தான் போகிறோம். இன்னும் ஒரு 1000 வருஷம் வாழ போகிறோமா? உண்மையிலே யாராவது ஒரு 1000 வருஷம் நான் வாழ போகிறேன்னு சொல்லுங்கள், எல்லா சொத்தையும் உங்களுக்கே தரோம். ஆமாம், ஒரு 100 வருஷம் வாழ்கிறதே பெருசாக இருக்குது. இதில் இப்படியெல்லாம் அங்கங்கே சண்டை, அது இது. அதனால தான் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, முதல்ல நம்ம மனசை இறை வழிபாட்டில் செலுத்துங்க. நீங்கள் அது எந்த இறைவனை கடவுளாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த கடவுளை தான் கும்பிடணும்னு நான் சொல்லலை. உங்களுக்கு பிடிச்ச கடவுள் எந்த கடவுளோ அந்த கடவுள் மேலே உங்கள் மனசை செலுத்துங்க. அப்போ தான் அமைதி ஏற்படும். அப்போது நீங்கள் சாமியை கும்பிடும்போது எனக்கு இது வேணும் அது வேணும்னு அப்படி கேட்டு கும்பிடாதீங்க. பகவானே, இறைவா, பரமேஸ்வரா, பரம்பொருளே, எனக்கு யார் மேலேயும் பொறாமைப்படுற மாதிரி குணத்தை கொடுக்காத. நான் பொறாமைப்படக்கூடாது, ரொம்ப ஆசைப்படக்கூடாது, கோபம் வரக்கூடாது, நான் பொறுமையாக இருக்கணும், இந்த பூமியில் வாழ்கிற வரையும் பொறுமையாக இருக்கணும், நான் வாழ்கிறதுக்கான 3 நேரத்துக்குரிய சாப்பாடு, தாங்க இதை உடுத்ததுக்கு நல்ல உடை, கொஞ்சம் இருக்கிறதுக்கு ஒரு இடம், ஏதோ பிள்ளைங்க கல்வி செல்வம், மழலை செல்வம், இதோடு இருந்தால் போதும்பா. ஆனால் இதை வச்சுக்கிட்டு நான் கோவப்படக்கூடாது, ஆணவத்தில் ஆடக்கூடாது. இதெல்லாம் இல்லாத ஒரு நிலை எனக்கு தா இறைவா அப்படின்னு கேளுங்க. இறைவனுக்கிட்டேயே திருப்புகழ்லாம் படிங்க. உண்மையிலே இப்போ எவ்வளோ போரெல்லாம் நடக்குது இல்லையா, வார். இந்த திருப்புகழ் இதெல்லாம் படித்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஏன்னா அதில் அத்தனையும் நிலையாமை சொல்லியிருக்கார். மண் ஆசை, பெண் ஆசை, பொன்னாசை, இது எதுவுமே ஆகாது, ஒன்றத்துக்கு ஆகாதது. இந்த மண்ணில் இருக்கிற வரையும் தான், இந்த உடம்பு இருக்கிற வரையும் தான். இந்த உடம்புக்குள்ளே இருக்க ஆவி வெளியே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சக்தி
வெளியில் போயிடுச்சு வச்சுக்கோங்களேன், ஒன்றுத்துக்கு அந்த உடம்பை பிணம்னு சொல்லி தூக்கி அங்கிட்டு கொண்ட ஆள் இருந்தால் எரிப்பாங்க, ஆள் இல்லாதவங்கள காக்கா கழுகு இதெல்லாம் தின்னுட்டு போகும். அதனால தான் திருநாவுக்கரசு பெருமான் சொல்லியிருக்காரு பாருங்க, ஆக்கைக்கு இறை தேடி அலம் வந்து காக்கைக்கு இரையாகி போவேணும். இந்த ஆக்கைனா என்ன, இந்த உடம்புக்காண்டி தான் நம்ம இவ்வளோவும் பண்ணுறோம். அப்போ உள்ளுக்கு இருக்க உயிருக்காண்டி நம்ம என்ன செய்கிறோம், ஒன்றுமே செய்யலை. அப்போ அந்த உயிருக்கு செய்ய வேண்டியது என்ன தெரியுமா, இறை வழிபாடு தாங்க. அதுதாங்க பதி புண்ணியம் சொல்லக்கூடிய இறை வழிபாடு. அதை செஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உடம்பு அழிஞ்சு போயிடும். ஆனால் அந்த உடம்புக்குள்ளே இருக்க உயிர், அந்த ஆன்மா அது அழியாது. அப்போ அதுக்கு ஒரு நிம்மதி வேணும் அப்படின்னா நம்ம இறைவாட்டில் வழிபாடு செய்யணும். இறை வழிபாட்டில் நம்ம மனசை செலுத்தணும்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கான எல்லாமும் கடவுள் தருவார். இம்மைக்கும் மறுமைக்கும் அடுத்த உலகத்தில் போய் நமக்கு சொர்க்கம் வேணுமா, நரகம் வேணுமா, கைலாயம் வேணுமா, வைகுண்டம் வேணுமா, நம்ம செய்கிற புண்ணியத்துக்கு ஏற்ப கொடுப்பார். அதனால் எல்லாரும் அமைதியாக இருங்க. எல்லாரும் சாமிக்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கோங்க, உலகத்தில் அமைதி ஏற்படணும்னு. இந்த மாதிரி பொறாமை இருக்கக்கூடாது, ஆசை இருக்கக்கூடாது. அடுத்தவங்க எதுக்குங்க மற்றவங்களுக்கு துன்பம் தர்ற, மற்ற உயிர்களுக்கு துன்பம் தர்ற, இடையூறு விளைவிக்கிற, ஒரு அந்த பாவம் செய்கிற மற்ற உயிர்கள் துன்பப்படுத்தக்கூடாது. அது எந்த உயிராக இருந்தாலும் சரி, அதுக்கு தொந்தரவு இல்லாமல் எந்த விஷயத்தை வேணாலும் பண்ணுங்க, அதனால எந்த தப்பும் இல்லை. ஆனால் இந்த வாரெல்லாம் நடக்குது பார்த்திங்களா, அந்த பிள்ளைங்களெல்லாம் பார்த்தா அப்பா ரொம்ப கொடுமையாக இருக்குது, சொல்லவே முடியல. சரி, அமைதி உண்டாகட்டும் உலகத்தில், எல்லாரும் வேண்டிக்கங்க. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சிவா திருச்சிற்றம்பலம்.